சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம கிளாஸ் 12 ஃபிசிக்ஸ் சாப்டர் 1 எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் உடைய எக்ஸாம்பிள் 1.9 சால்வ் பண்ண போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு இன்னைக்கு பார்ட் 1, a point on the axis of the dipole 15 cm away from the center of the dipole on the side of the positive charge axis வச்சு நம்ம இன்னைக்கு அதை மட்டும் சால்வ் பண்ண போகிறோம். ஈக்குவேட்டரில் நாளைக்கு பார்க்கலாம். கொஸ்டினில் கொடுத்துருக்கிறது 2 சார்ஜஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் 10 மைக்ரோகுலம். ஒன்று வந்து ப்ளஸ் 10 மைக்ரோகுலம், இன்னொன்று வந்து மைனஸ் 10 மைக்ரோகுலம். ரெண்டுக்கு இடையில உள்ள டிஸ்டன்ஸ் 5 mm. இதை வச்சு நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் பாயிண்ட் பி அந்த ஆக்சிஸ் ஆஃப் த டைபோல் கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது, ரெண்டு பாயிண்ட் சார்ஜஸ் பாசிட்டிவ் அண்ட் பாசிட்டிவ்னா ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் வரும். ரெண்டு பாயிண்ட் சார்ஜஸ் ஒன்று பாசிட்டிவ் ஒன்று நெகட்டிவ் அப்படின்னா அட்ராக்டிவ் ஃபோர்ஸ். நாம் ஒரு பாயிண்ட்னு கன்சிடர் பண்ணும்போது அந்த இடத்துல ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கிறதா கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ அப்போ தான் வந்து ரிப்பல்சிவ் அல்லது அட்ராக்டிவ் நமக்கு தெரியும். நம்ம இதில் கண்டுபிடிக்க போகிறது எலக்ட்ரிக் ஃபீல்டு அட் பாயிண்ட் பி 15 சென்டிமீட்டர் ஃப்ரம் த சென்டர் ஆன் த சைட் ஆஃப் த பாசிட்டிவ் சார்ஜ். ஸோ ஏபின்றது டைபோல், ஏ வந்து மைனஸ் 10 மைக்ரோகுலம், பின்றது ப்ளஸ் 10 மைக்ரோகுலம். பி பாசிட்டிவ் சார்ஜில் இருக்கிற சைடில் சென்டர் ஓலேருந்து 15 சென்டிமீட்டரில் ஒரு பாயிண்ட் பி ஆன் த ஆக்சிஸ் ஆஃப் த டைபோல். ஏக்கும் பிக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் 5 mm. நம்ம இது எல்லாமே எஸ்ஐ யூனிட்ஸ்க்கு மாற்றிக்கிறோம். 15 சென்டிமீட்டர்ன்றதை வந்து 15 × 10⁻² மீட்டர்னு எழுதலாம். அங்கே 10⁻²ன்னு எழுதியிருக்கிறதுனால டிஸ்டன்ஸ் பிட்வீன் த நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் சார்ஜஸும் நம்ம வந்து 10⁻²லே கொண்டு வந்துடுறோம். அப்போ தான் வந்து சம் வந்து சிம்பிளை பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் பி டியூ டு ப்ளஸ் 10 மைக்ரோகூலமும் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் பி டியூ டு மைனஸ் 10 மைக்ரோகூலமும் கண்டுபிடிச்சி நாம் வந்து சால்வ் பண்ண போகிறோம். அப்போ தான் வந்து நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் பி டியூ டு போத் சார்ஜஸ் கிடைக்கும். ஃபஸ்ட்டு எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் பி டியூ டு ப்ளஸ் 10 மைக்ரோகூலமுக்கு சார்ஜ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ப்ளஸ் 10 மைக்ரோகூலம். இதை வந்து நம்ம எஸ்ஐ யூனிட்ஸ்க்கு மாற்றணும்னா இன்ட்டு 10⁻⁶ கூலும், 10⁻⁻5 கூலும். அதே டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சார்ஜ் ப்ளஸ் 10 மைக்ரோகூலம் அந்த பாயிண்ட் பி பார்த்தீங்கன்னா பிபி வேணும்னா நம்ம ஓவையும் பிக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிட்டு அதுலேருந்து ஓக்கும் பிக்கும் உள்ள டிஸ்டன்ஸை மைனஸ் பண்ணிடலாம். ஸோ ஓபியோட டிஸ்டன்ஸ் 15 × 10⁻⁻². ஓபியோட டிஸ்டன்ஸ் 0.25 × 10⁻⁻². நம்ம எல்லாமே எஸ்ஐ யூனிட்ஸ்க்கு மாற்றிக்கிறோம். ஸோ 15 - 0.25 × 10⁻⁻² மீட்டர். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு எவ்வளோ இருக்குன்னு கண்டுபிடிக்க போகிறோம். கேவோட வேல்யூ நமக்கு தெரியும், 9 × 10⁻9 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் பை கூலம் ஸ்கொயர். சார்ஜ் தெரியும் 10⁻⁻5 டிவைடட் பை ஆர் வந்து பார்த்தீங்கன்னா 15 - 0.25 × 10⁻⁻² த ஹோல் ஸ்கொயர். ஸோ இது எப்படி வரும், 9 × 10⁻9 - 5 4 டிவைடட் பை 15 - 0.25 the whole square into 10⁻⁻4. So 9 × 10⁻8 divided by 15 - 0.25 the whole square னு வரும். இதை நம்ம சிம்பிளை பண்ணோம்னா 4.13 × 10⁻6 நியூட்டன் பெர் கூலும் அலாங் பிபி. ஏன் அலாங் பிபி? ஏன்னா பி பாசிட்டிவ் சார்ஜ், நம்ம பாயிண்ட் பி இருக்கிற இடத்தையும் வந்து பாயிண்ட் சார்ஜ் தான் சொல்கிறோம். ஸோ ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ். ஸோ அது வந்து along the direction of PP. ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் பாயிண்ட் டியூ டு -10 மைக்ரோகூலம் கண்டுபிடிக்க போகிறோம். சார்ஜ் வந்து -10 மைக்ரோகூலம் இன்ட்டு 10⁻⁻6 போட்டால் 10⁻⁻5 கூலும் ஆகிடும். டிஸ்டன்ஸ் பிட்வீன் -10 மைக்ரோகூலம் அண்ட் பாயிண்ட் பி ஏபி வேணும். ஏபி வேணும்னா ஓஏ ப்ளஸ் ஓபி. ஓஏன்றது 0.25 × 10⁻⁻2 ப்ளஸ் 15 × 10⁻⁻2. ஸோ 15 -
plus 0.25 into 10 power minus 2. So electric field at point P due to minus 10 microcoulomb கண்டுபிடிக்கிறதுக்கு K ஓட வேல்யூ 9 into 10 power 9 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் பை கூலம்ப் ஸ்கொயர். இது 10 power minus 5. R வந்து 15 plus 0.25 into 10 power minus 2 the whole square. So 9 into 10 power 4 divided by 15 plus 0.25 the whole square into 10 power minus 4. So 9 into 10 power 8 divided by 15 plus 0.25 the whole square. இது நம்ம டெரைவ் பண்ணும்போது 3.86 into 10 power 6 நியூட்டன் பெர் கூலும் along PA. ஏன் PA அட்ராக்டிவ்? ஏன்னா நெகட்டிவ் சார்ஜ் அந்த பாயிண்ட் P இருக்கிற இடத்துல ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருந்தால் அதை வந்து அட்ராக்ட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி வரும். ஸோ நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூஸை வந்து இந்த இடத்துல அப்ளை பண்ணியிருக்கோம். -10 மைக்ரோகூலும் +10 மைக்ரோகூலும். ஃபஸ்ட்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு +10 மைக்ரோகூலும் வந்து ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ். அது எவ்வளோ இருக்குன்னா 4.13 into 10 power 6 அலாங் BP. அதே எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு -10 மைக்ரோகூலும் பார்த்தீங்கன்னா அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் 3.86 into 10 power 6 நியூட்டன் பெர் கூலும் அலாங் PA. ஸோ இது ரெண்டில் எது பெருசு? 4.13 3.86 4.13. ஸோ அந்த டைரக்ஷன் தான் ப்ரொடாமினண்ட்டாக இருக்கும். அந்த டைரக்ஷன் 4.13 3.86 மைனஸ் பண்ணால் 0.27 into 10 power 6. அது நம்ம வந்து 2.7 into 10 power 5 நியூட்டன் பெர் கூலும். எது ப்ரொடாமினண்ட்டாக இருக்குன்னு சொல்லணும்? மேக்னிடியூட் அலாங் BP. ஸோ அந்த நெட் ரிசல்டன்ட்டும் அலாங் BP. ஸோ நமக்கு வந்து ஆக்சியல் லைனில் நம்ம வந்து டெரைவ் பண்ணிட்டோம். எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் பாயிண்ட் P டியூ டு போத் த சார்ஜஸ் +10 மைக்ரோகூலும் அண்ட் -10 மைக்ரோகூலும். நம்ம மறக்கக்கூடாத ஒரு விஷயம் என்னென்னா எல்லாத்தையுமே நம்ம SI யூனிட்ஸ்க்கு மாற்றிட்டு தான் சம்மில் அப்ளை பண்ணோம். இந்த இடத்துல OP/OB வந்து ரொம்ப பெருசு. ஸோ நம்ம வந்து இன்னொரு ஃபார்முலாவும் அப்ளை பண்ணலாம். எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் எ ஃபார் அவே பாயிண்ட் ஆன் த ஆக்சிஸ் ஆஃப் த டைபோல். அது ஃபார்முலா பார்த்தீங்கன்னா -2P டிவைடட் பை 4/ε0 R3. Pன்றது 2AQ. இது நம்ம டெரைவ் பண்ணாலும் 2.6 into 10 power 5 நியூட்டன் பெர் கூலும் தான் வரும். கிட்டத்தட்ட வந்து ரெண்டுமே ஈக்குவல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து ஆக்சியல் லைனில் ஒரு பாயிண்ட் Pயில் எவ்வளவு எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து டியூ டு போத் சார்ஜஸ் இருக்குன்னு கண்டுபிடிச்சோம். இதை நம்ம நாளைக்கு ஈக்குவேட்டர் லைனில் கண்டுபிடிப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.